ஹலோ விவர்ஸ், தமிழ்நாடு கிராம உதவியாளர் 2025 சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நம்மளோட சேனலில் கிராம உதவியாளர் சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் 17 மாவட்டங்களில் அந்த அப்டேட் செய்யப்பட்ட புதிய வயது வரம்போடு வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அதிகபட்சமாகவே வந்து 15 டேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வெவ்வேறியான ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் வந்து இருக்குது. ஈரோடு மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னையோடு முடியுது. அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வரக்கூடிய நாட்களில் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போஸ்ட் அனுப்பக்கூடிய நாள் வந்து பார்த்திங்கன்னா நெருங்கிட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இன்னும் கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்லணும்னா 3 ஹவர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட் அப்படிங்கிறத போஸ்ட் அனுப்புவாங்க. அதேமாதிரி தான் வரக்கூடிய நாட்களில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணக்கூடிய நாள் முடியுதோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஹால் டிக்கெட் அப்படிங்கிறத அனுப்புவாங்க. அதுலேயே அந்த எழுத்து தேர்வு வாசித்தல் தேர்வு நீங்கள் என்னென்ன கொண்டு வரணுங்கிறது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. ஓகேங்களா? அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக அப்டேட் செய்யப்பட்டவங்களுக்கு இந்த புதுசாக யார் அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட் அனுப்பி அந்த தேர்வு அப்படிங்கிறது வைப்பாங்க. பட் இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி தேர்வு எழுதுனவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தனியாக இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் கிராமத்துக்கு எந்த வட்டாட்சியர் அலுவலகம் வருமோ நீங்கள் யாருக்கு தபால் அனுப்புனீங்களோ அந்த ஆஃபீஸ்க்கு போய் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு இதில் நிறைய டவுட்ஸ் இருக்குது. இதில் என்ன மார்க் பேசிஸில் வைப்பாங்க, இதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலில் ஏஐட்ட கேட்டிங்கனாலும் சரி, சாட் ஜிபிடி இல்லை ஜெமினின்னு சொல்லிட்டு எந்த ஏஐட்ட கேட்டிங்கனாலும் ஒரு 100 மார்க்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கல்வி தகுதி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு வந்து 5th ஸ்டாண்டர்ட் மினிமம் குவாலிஃபிகேஷனு. பட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து 10th பாஸ் ஆர் ஃபெயில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு மதிப்பெண் 10 மதிப்பெண்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கும் தேர்ச்சி பெறாதவர்களும் விண்ணப்பிக்கலாம். ஆனால் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் கட்டாயம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். நீங்கள் 10th பாஸாக ஃபெயிலாங்கிறது மேட்டர் இல்லை. பட் நீங்கள் 10th மார்க் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து சமர்ப்பிச்சிருக்கணும். சைக்கிள் அல்லது இருசக்கர வாகனம் ஓட்டும் திறன் 10 மதிப்பெண்கள். இந்த திறன் சரிபார்க்கப்படும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களை வந்து சைக்கிள் ஓட்ட சொல்லுவாங்க. ஸோ ஒரு சில இப்போ நம்ம கோயம்புத்தூரில் கூட பார்த்தோம் இல்லையா? ஸோ சைக்கிள் ஓட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ சைக்கிள் ஓட்ட சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா 2 வீலர் வந்து பார்த்திங்கன்னா ஓட்ட சொல்லுவாங்க. அதை நீங்கள் கரெக்டாக ஓட்டுறீங்களா அப்படிங்கிறது வந்து செக் பண்ணுவாங்க. அதை செக் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ப்ராப்பராக லைசன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 10 மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இப்போ இது வரைக்கும் மொத்தமாக நம்ம 20 மார்க்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து தமிழ் வாசிக்கும் மற்றும் எழுதும் திறன் வந்து பார்த்திங்கன்னா 30 மதிப்பெண்கள். ஸோ இந்த 30 மதிப்பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 15 மார்க் வந்து தமிழ் வாசிக்கும் திறனுக்கு, 15 மார்க் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுதும் திறனுக்கு. ஸோ வந்து நீங்கள் கரெக்டாக அவங்க கொடுக்குறது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதோ ஒரு டாபிக் சொல்லி எழுத சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் திருப்பூராக இருக்கீங்க அப்படின்னா திருப்பூர் குமரனை பற்றி எழுதுங்க, இல்லை திருப்பூர் மாவட்டத்தை பற்றி எழுதுங்க, இல்லை உங்களோட கிராமத்தை பற்றி எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதே நீங்கள் மதுரையை சேர்ந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பாண்டிய மன்னர் பற்றியோ, இல்லை வந்து மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோயில்களின் சிறப்பு பற்றியோ, மதுரை மாவட்டத்தோட சிறப்புகள் பற்றியோ, அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு சிறப்புன்னு வந்து கண்டிப்பாக இருக்கும். உங்களோட கிராமத்தில் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு ஏதாவது இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா எழுத சொல்லுவாங்க. இது வந்து எழுத்து தேர்வு. வாசித்தல் தேர்வு ஏதாவது நியூஸ் பேப்பர் ரீட் பண்ண சொல்லலாம். இல்லைனா அவங்களுக்கு கிராம நிர்வாக அலுவலர் விஏஓக்கு ஏதாவது ஒரு மனு வந்துருந்துச்சுன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா வாசித்து காட்ட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் செக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 மார்க்கு. இன்னொன்று வசிப்பிட சான்றிதழ் 35 மதிப்பெண்கள். சம்மந்தப்பட்ட கிராமத்தில் வசிப்பவர்களுக்கு இந்த மதிப்பெண் வழங்கப்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. நீங்கள் அந்த பர்டிகுலர் லோக்கல் ஏரியாவில் வசிக்கிறவராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 35 மார்க் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஸோ 30 + 35 65 10 85 மார்க்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 15 மார்க் யாருக்குன்னு பார்த்திங்கன்னா இன்டர்வியூக்கு. ஸோ நீங்கள் இன்டர்வியூவில் அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு வந்து பதில் சொல்லணும். நீங்கள் எதுக்காக இந்த தேர்வுக்கு வந்திருக்கீங்க, ஒரு மனு எழுதணுன்னா எப்படி எழுதுவீங்க, இப்போ கிராம நிர்வாக அலுவலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு லெட்டர் லீவ் கேட்கணும். அப்போ அந்த லெட்டர் வந்து எப்படி எழுதுவீங்க, உங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முக்கியமான பிரச்சனை, அந்த பிரச்சனையை வந்து நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுவீங்க, அண்ட் உங்கள் ரொம்ப நாளாக உங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். கிராம உதவியாளர் பணினா ஃபஸ்ட்டு என்ன, அதில் நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரியான கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட கேட்பாங்க. ஸோ இதில் வந்து இந்த கல்வி தகுதி, சைக்கிள் அல்லது இருசக்கர வாகனம் ஓட்டும் திறன், தமிழ் வாசிக்கும் மற்றும் எழுது திறன்கிறது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு முடிஞ்சிடும். ஒரு 85 மார்க்ஸ்க்கு நீங்கள் போகிற அந்த ஒன் டேலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க எவ்வளோ அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் அதை மீட் பண்ணிங்கன்னா தான், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 10 பேரையோ 20 பேரையோ தான் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க அப்படின்னு வைங்களேன். இப்போ ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. ஒரு 10 பேர் 20 பேர் கூப்பிட்டு அந்த ஒருத்தர் கொடுப்பாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட மீதி எல்லாரையும் இப்போ நான் சொன்ன அந்த கல்வி தகுதியில் சைக்கிள் அல்லது இருசக்கர வாகனம் திறனில்
திறனில், அதுக்கப்புறம் தமிழ் வாசிக்கும் மற்றும் எழுத்து திறனில், வகுப்பிடை சான்றிதழ், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் ஆயிடுவாங்க. அப்போ ரிமைனிங் இருக்கவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்டர்வியூ அப்படிங்கிறத ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சில மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமை புதன்கிழமையிலேயே வந்து பார்த்திங்கன்னா கிராம உதவியாளருக்கு உண்டான அப்ளிகேஷன் போஸ்ட் அனுப்புறதுக்கு உண்டான நாள் முடிய போகுது. ஈரோட்டுக்கு முடிய போகுது. ஸோ இது வரைக்கும் வந்து அப்ளை பண்ணாதவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து கிராம உதவியாளர் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் பார்த்துட்டு வரோம். இதுக்கு முன்னாடி கிராம உதவியாளரோட எழுத்து தேர்வு, வாசித்தல் தேர்வுக்கு எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணோம், அதோட கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.